வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்க நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல கரூர் சம்பவம் ஒரு சினிமாவுக்காக எடுக்கப்பட்டது. அதிலிருந்து ஹச் வினோத் உள்ள இருந்து இயக்கிட்டு இருந்தாரு. உள்ள நடிகைகள் இருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சுத்தி கேமரா 64 கேமரா அந்த கரூரை சுத்தி அந்த ஜனங்களை கிரௌட பெருசா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கேமராக்கள் சுத்தியது. விஜய் மேல ஏறி ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, அந்த கரூர் பிரச்சனை படத்துல வர்ற ஒரு சீனுக்காக மேல ஏறி பேசுற மாதிரி எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பேசினாங்க. இன்னைக்கு என்ன உருட்டிட்டு இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த கரூர் பிரச்சனை ஒரு சினிமாவை எடுக்கப்பட்டதான்னு சொல்லிட்டு சிபிஐ அலுவலகத்திலிருந்து ஒரு நியூஸ் வந்ததாகவும் ஒரு வேற பக்கம் ஒரு பக்கம் உருட்டிட்டு இருக்கிறாங்க. அது என்ன மாதிரி உருட்டுறாங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்ப்போமா? சரி, ஃபர்ஸ்ட் கரூர் விஷயம் உங்களுக்கு தெரியும். 41 பேர் இறந்தது அந்த கிரௌடால. அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணையை வச்சு அதுக்கப்புறம் தளபதி அவர்களை ஜனவரி 12ஆம் தேதியும் பிளஸ் 19ஆம் தேதியும் பிளஸ் இந்த மாதம் 15ஆம் தேதியும் கூப்பிட்டுதாங்க. அவங்க போயிட்டு வந்தாங்க. அடுத்தது 17ஆம் தேதி முந்தானேத்து செந்தில் பாலாஜி அவர்களை கூப்பிட்டுருக்காங்க. ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா நான் சொல்றேன். 12ஆம் தேதி விஜய் அவர்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டார். 12ஆம் தேதி வீட்டிலிருந்து புறப்பட்ட விஜய் வெளியே வந்தார். காரில் ஏறினார், உட்கார்ந்தார். காரில் இருந்து கார் புறப்பட்டது, கேட்டு திறக்கப்பட்டது, வெளியே வந்தார், வளைந்தார், நெளிந்தார், போனார், 3 வாட்டி கொட்டாய் விட்டார், 4 வாட்டி தண்ணி குடிச்சார், 5 வாட்டி சாப்பிட்டார், 6 வாட்டி தூங்கினார், அந்த வளைவில் திரும்பினார், நுழைவாயில் போனார், சிபிஐ அலுவலகத்துக்கு உள்ளே சென்றார், கருப்பு சட்டை அணிந்திருந்தார், வெள்ளை கலர் ஷூ அணிந்திருந்தார், ப்ளூ கலர் ஜட்டி போட்டிருந்தாருன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட விஜய் அவர்களை அதாவது என்ன சொல்றது, இந்த விஷயம் எல்லாமே விஜயால தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான விஷயத்த காட்டினாங்க. சரி, போய் தொலைது போ, விஜய் வச்சு சம்பாதிக்கிறவனுங்க எப்பயுமே சம்பாதிச்சுட்டு தான் இருப்பானுங்க, அதை விட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை விட்டாச்சு. அடுத்தது சரி ஓகே, 12ஆம் தேதி போனதான் பெருசா பேசுவானுங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். சரி, அடுத்ததான் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி மறுபடியும் போனார். மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன தெரியுமா? விஜய் வீட்டிலிருந்து தூங்கி எழுந்தார், பல்லு விளக்குனார், சாப்பிட்டார், குளிச்சார், கிளம்புனார், வெள்ளை கலர் சட்டை கருப்பு கலர் சட்டை போட்டார், பேண்ட் போட்டார், வெளியே வந்தார், காரில் ஏறினார். காரில் ஏறும் பொழுது டிரைவரிடம் அவர் பேசினார். என்னன்னா, காரில் ஏறுறவங்க டிரைவர்கிட்ட பேச மாட்டாங்களா? டிரைவரிடம் பேசினார், ஆக்ரோஷமாக பேசினார். டிரைவர் மனங்கசந்து அழுதார் அப்படின்னு போட்டானுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வெளியே வந்தார், வெள்ளரிக்காய் சாப்பிட்டார், காலை உணவாக சப்பாத்தி சாப்பிட்டார், இட்லி சாப்பிட்டார், உணவு என்னென்ன ஒரு. அப்புறம் நுழைவாயில் நுழைந்தார், டெல்லியில் சென்றார், அங்கு சிபிஐ சந்தித்தார், சிபிஐயிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இவன் பக்கத்துல உட்கார்ந்து பார்த்தவனாட்டு பேசிட்டு இருந்தானுங்க. விசாரணை நடத்தப்பட்டது. ஒவ்வொரு கேள்விக்கும் விஜய் தடுமாறினார் அப்படின்னு போட்டு அது வீடு திரும்பினார், வீடு வந்தார், வீடு சேர்ந்தார், வீட்டுக்குள்ள பூந்துட்டார், கேட்டு சாத்தப்பட்டது. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியாது. அப்புறம் வீட்டுக்குள் போய் தூங்கினார் அப்படின்னு போட்டு ஆரம்பிச்சானுங்க. இல்ல இவங்கெல்லாம் உருட்டுறது தானே, மக்கள் எதை சொன்னாலும் நம்புறானுங்கல்ல. அதனால அப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, சரி 12, 19 ஓகே, அது பரபரப்பான ஒரு விஷயம், அதனால அப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அடுத்தது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த மாசம் மார்ச் 15ஆம் தேதி இன்னைக்கு சரி, இந்த கடந்த 15ஆம் தேதி மறுபடியும் விஜய் அவர்கள் போனாங்க. ஏற்கனவே 2 டைம் போயிட்டாரு. இப்ப 3வது டைம் தான் கரூர் விஷயத்துக்கு போறாரு. சரி ஓகே, போறாரா? போனோம்னா இன்னைக்கு அதாவது அன்னைக்கும் ஆரம்பிச்சிட்டானுங்க. எப்படின்னு கேளுங்க. காலையில் எழுந்தார், பல்ல விளக்கினார், குளிச்சார், சாப்பிட்டார், ட்ரெஸ் மாட்டிக்கிட்டார், ட்ரெஸ் மாட்டிட்டு என்ன மேட்சின் ட்ரெஸ் கரெக்டா இருக்குதா என்று பார்த்தார். மீண்டும் வெளியே வந்தார், காருக்குள் ஏறினார், டிரைவரிடம் பேசினார், கார் புறப்பட்டது, கேட்டு திறக்கப்பட்டது, வெளியே வந்தார், வலதுபுறமாக வளைந்தார், மீண்டும் சாலையிலே சென்றார். சாலையில் செல்லும் பொழுது எல்லோரிடம் மூஞ்சை உம்மாக வைத்துக் கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க உரட்டுறாங்க. போனார், வந்தார், அங்க சென்றார், அங்க போனார், கேள்விகள் கேட்கப்பட்டது, வழங்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது, தகர்க்கப்பட்டது, நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பட்டதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பட்டதெல்லாம் பேசிட்டு இருந்தானுங்க. அடுத்தது என்ன அங்கிருந்து புறப்பட்டார், வந்தார், சேர்ந்தார், இருந்தார், பிடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. அங்க என்னென்ன நடந்ததுன்னு இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா இருந்தாலும் அங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு யோகமா விட்டு பேசுறாங்க. இதை பேசிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் விட்டாச்சுன்னா
ஓகே 15ஆம் தேதி அதாவது வந்து போய் தொலைங்கடா. விஜய் பத்தி பேசி நீங்க ஏதோ டிஆர்பி ஏற்றி உங்களோட வருமானத்துக்கு வெளி பண்றீங்க. சரி ஓகே பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது 17ஆம் தேதி விஜய் அவர்கள் வந்து 15ஆம் தேதி போயிட்டு வராங்க. 17ஆம் தேதி அவர்கள் வந்து செந்தில் பாலாஜி வந்து அங்கே போறாரு. செந்தில் பாலாஜி போன ஒரு கிளிப்பு, அதாவது வந்து ஒரு காருக்குள்ள இருந்து இறங்கி ஏர்போர்ட் போறாருன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கிளிப்பை தவிர செந்தில் பாலாஜி அங்க போனாரு, அங்க பேசினாரு, எந்த இடத்துல நின்னாரு, அங்க போய் உள்ளுக்குள்ள போய் என்ன பேசினாங்க, வெளியே வந்தாரு, இதெல்லாம் வந்து ஒரு நியூஸுக்காரன் கூட ஒரு விஷயத்தை கூட வெளியிடவும் கிடையாது. அதை பத்தி ஒரு பெருசாவும் பேசவும் கிடையாது. இது வந்து ஏன் பேசல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க போறதில்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா இது எப்படினாலும் ஏதாவது ஒரு வகையில உண்மை வெளியே வரத்தான் போகுது. ஏதாவது ஒரு என்ன இஷ்யூ நடந்திருந்தாலும் அது உண்மை வெளியே வரதான் போகுது. ஒருவேளை சப்போஸ் அது ஆக்சிடென்டா இருந்தா கூட அது வந்து ஒரு கட்டுக்கடங்காத கூட்டமா வந்ததுனால அது ஏதோ தவறி ஆகி போச்சுன்னு சொன்னா கூட அதுவும் நம்மளுக்கு தெரியதான் போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது எல்லாத்தையும் சிபிஐ விசாரிக்கிறது தான் அவங்களோட வேலை. அவங்க வந்து எல்லாத்தையும் கரெக்டா பண்ணி நம்ம கிட்ட சொல்ல போறாங்க. அதுதான் தெரிய போகுது. ஆனா விஜய் போகும்போது வந்து இந்த மாதிரி வந்து அந்த 41 உயிர்களை வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அதாகப்பட்டது கரூர் சம்பவத்துல இவர் வந்து தெரியாத மாதிரி கேக்குறாங்க. மிஸ்டர் கலை நிலவரம் இங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தியாளர் வந்து நெறியாளர் கேட்கறாங்க. அங்க களத்தில் இருக்கிற மாதிரி ஒருத்தர் என்ன பேசுவார் தெரியுமா? ஆக மொத்தம் இப்பொழுது விஜய் அவர்கள் வந்து டெல்லியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். டெல்லியோட அந்த வளைவான பக்கத்தில் திரும்பி விட்டார். அவருடைய கார் இப்பொழுது உள்ளே சென்று இருக்கிறது. இங்க கிடுக்குப்பிடி கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விஜய் அவர்கள் வந்து வேத்து வழிகிறாரு. இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் ஆமாம் இல்லை என்று சொல்வதற்கு பதிலாக ஆமாம் என்று சொல்லியதால் பெரும் சர்ச்சை ஏற்படுது. இப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களே வந்து பேசிக்கிட்டு அவத்தாளத்திலே உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து இதை மக்கள் நம்ப வைக்கணும். எப்படி நம்ப வைக்கிறாங்க பாருங்களேன். நீங்க வந்து ஒரு ஆடியோ இந்த காலத்துல டெக்னாலஜி இன்னும் நம்ம அந்த காலத்துல இருக்கிற நினைச்சுக்கிறாங்க. அதுதான் விஷயம். அவங்க வந்து எல்லாம் ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. நீங்க இன்னும் ஒன்னு படிச்சுட்டு தெரிஞ்சுக்கங்க. இந்த செய்திகள் எல்லாம் உண்மை, எல்லா செய்திகளும் உண்மை அப்படின்னால இல்ல. நிறைய செய்திகள் ஃபேக் செய்திகள் இருக்கு. நிறைய இல்ல 70% செய்தி ஃபேக் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவத்தாலேயே உட்காந்துட்டு பேசுவாங்க. இப்போ வந்து நான் இப்படி உட்காந்துருக்கேன்னா பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க. சொல்லுங்க எப்படி நடந்துட்டு இருக்கு நிலவரம்னு சொன்னா அவங்க ஒரு 30 செகண்ட் கழிச்சு அவங்க பேசுவாங்க. டெல்லி வந்து விட்டார். வந்த உடனே இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த செய்திகள் எல்லாம் போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே பேசிட்டு இருப்பார். அங்க யாராச்சும் ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. உண்மையான ஊடகங்களும் இருக்கும். சில ஊடகங்கள் இப்படி இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். எல்லாத்தையும் நான் குறை சொல்ல வரல. சில ஊடகங்கள் இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. மக்கள் நம்ப வைக்கிறதுக்கு இவங்களா ஏதாவது ஒன்று எடுத்து ஓட்டிட்டு இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் வந்து அவ்வளவு தூரம் அங்க டெல்லிக்கு போனாரு, வந்தாரு, பேசினாருன்னு சொல்லக்கூடிய இந்த ஊடகங்கள் எல்லாருமே செந்தில் பாலாஜி அவர்கள் டெல்லிக்கு போனாங்க, அதை பத்தி பேசவே கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் அதிகாரிகள் நிறைய பேர் அங்க போனாங்க, அதை பத்தி ஒருத்தருமே பேச கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்களோ இந்த ஆதவ அர்ஜுனா இவங்கெல்லாம் வந்து விஜய்க்கு கீழே இருக்கிற ஆளுங்க எல்லாருமே போனாங்க. அவங்க பத்தி எதுவுமே பேச கிடையாது. ஆனா விஜய் போகும்போது மட்டும் பேசுறாங்க. என்ன காரணம் தெரியுமா? விஜய் போகும்போது மட்டும் பேசுறதுக்கு காரணம் தெரியுமா? விஜய் போனதை பேசினாதான் மக்கள் பாக்குறாங்க. யாரு போறதை பத்தி பேசினாலும் மக்கள் வந்து அது வந்து ஸ்கிப்பிங், அது வந்து செய்தியே கிடையாது. அது வந்து ஒரு அதாவது பேப்பர்ல வர துணுக்கு செய்தி கூட அது கிடையாது அப்படிங்கறத உண்மை. சரி எதுக்கு எப்படியோ ஒண்ணு விஜய் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி இப்ப சொல்ல வந்த செய்தி அது கிடையாது. இப்ப வேற செய்தி நான் சொல்ல வந்தேன். இந்த செய்தி எடுத்து நான் பேசிட்டு இருக்கிறேன். சரி ஓகே. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா வெளியே வந்து எனக்கான கேள்விகள் கேட்கப்பட்டது. அது வந்து ஏன் வந்து உங்க மாவட்டம் தானே, ஏன் இப்படி வந்து நீங்க இந்த கிரௌடு வர்றதுக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, நீங்க ஏன் அதை அனுமதிச்சீங்க, நீங்க ஆல்ரெடி நீங்க சொல்லிருக்கலாம்ல, நீங்க இந்த மாவட்டத்தில் ஒரு பெருந்தலை அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. பேசினோடனே அதான் வந்து அவர் கரெக்டா பதில் சொல்லி எல்லாத்தையும் வந்து சுமூகமா முடிச்சிருக்காரு. மீண்டும் கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டதுக்கு இல்ல இன்னும் நிறைய உண்மைகள் தேவைப்பட்டா கூப்பிட்டாலும் கூப்பிடலாம், இல்ல கூப்பிடாமே சரி போதும் கொடுத்த ஸ்டேட்மெண்டே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 விதமான பதில சொல்லிட்டு போயிட்டார். சரி ஓகே. அடுத்தது இந்த சிபிஐ விசாரணை வந்து உண்மையிலே எந்த மாதிரி நடத்தப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து கிடுக்குப்பிடி கேள்விதான் கேட்பாங்க. நீங்க வந்து யாரு வந்து நீங்க வந்து அதாவது கரெக்டான கேள்வி கேட்கணும் அப்படின்னு அவங்களுக்கு யோசிக்க மாட்டாங்க. கிடுக்குப்பிடி கேள்வி தான் கேட்பாங்க. நீ ஏப்பா இன்னைக்கு லேட்டா வந்த அப்படின்னு கேட்பாங்க. ஏப்பா 12 மணிக்கு வந்து வரேன்னு சொல்லிட்டு உங்க பொதுச் செயலாளர் போட்ட நேரத்தை தாண்டி சாயந்தரம் 7 மணிக்கு ஏன் வந்த அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் அவங்க கேட்கும்போது அதுக்குண்டான பதில் வந்து நம்ம கரெக்டாக வச்சிருக்கணும். இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில சேனங்கள்
விஜய் அவர்களுக்காட்டு கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் பெரும்பாலான கேள்விக்கு தெரியாதுன்னே பதில் சொல்லியிருக்காரு. ஏப்பா என்ன தெரியுமா, தெரியாது 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 தெரியாதுன்னு சொல்லிக்கிறான். ஏன்னா இவங்க தானே பின்னாடி உட்காந்துருந்தாங்க. விஜய் சார் முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி உட்காந்துருந்தாங்க. சிபிஐ விசாரிச்சாங்கல்ல. இப்ப தெரியாதுன்னு சொன்னது, இந்த விஜய் பத்தி பேசிட்டு இருக்காங்களா, கரூர்ல என்ன நடந்துச்சுன்னா அக்குவேர் ஆணி வேற பேசிட்டு இருக்காங்களா, இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்கன்னு நினைச்சீங்க? அந்த சிபிஐ இதுல பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி உட்காந்து சைட்ல உட்காந்துருந்தாங்க. அதெல்லாம் அவங்க எல்லாம் பப்ளிக்ல பேட்டி கொடுக்கும்போது சைட்ல நின்றுட்டு கை தட்டுவாங்கல்ல, தேவையே இல்லாம அந்த மாதிரி இருக்கிறாங்களா. அவங்கள மாதிரி அவர் பேசிட்டு இருக்கும்போது கூட இருந்தவங்க இவங்கலாம் இந்த மாதிரி உண்மையை சொல்ற ஆளுங்கெல்லாம் அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாதுடா. ஆனா மொத்தம் இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்தாக் மீசல் வந்து நேற்று என்ன சொல்லிட்டான்னு பாத்தீங்கன்னா, அதாவது ரம்ஜான் நோம்புல என்ன சொல்லிடுறான்னு பாத்தீங்கன்னா, எந்த கட்சியிலும் நான் கூட்டணி கிடையாது, எந்த கட்சிக்கு நான் போக மாட்டேன், நம்ம தலைமையில் மட்டும்தான் நான் நிற்க போறேன், நம்ம இதுக்கு தான் நான் பாடுபட போறோம், நம்மளோட அச்சீவ்மெண்ட் என்னவோ அது மாதிரி நோக்கி தான் நான் போக போறோம், யாரு கூடயும் நான் கூட்டணி சேர மாட்டேன், அது மறந்துருக்குன்னு சொல்லி மதசார்பற்ற சமூக நல நம்ம கொள்கை எந்த மாற்றமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு வச்சுக்கோங்களேன். இதை சொன்னதுக்கே நிறைய பேத்துக்கு இப்ப காண்டா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அதனாலேயே இந்த செய்திகள் வெளிவருது. அப்படிதான் நம்ம பார்க்கணும். இப்போ எந்த கட்சியும் நான் கூட்டணி இல்லை, யாரும் என்னை கூட்டணிக்குன்னு கூப்பிடவும் மாட்டேன், கூப்பிடுன்னு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா. இதுவே பல பேத்துக்கு பெரிய நெருக்கடி ஆயிடுச்சு. இவன் ஏதோ பக்கம் கூட்டணி சேர்ந்துருவான், நம்ம இப்படியே தட்டிடலான்னு பார்த்தா எந்த பக்கம் கூட்டணி போகாம தனிச்சு நிக்கிறானே, என்ன பண்றதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி இப்போ ஒரு பயங்கர காண்டாயிடுச்சு அவங்களுக்கு. அதனாலதான் இப்போ இந்த நிகழ்ச்சியை எடுத்து போடுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஷூட்டிங்காக எடுக்கப்பட்டது அந்த வீடியோ அப்படிங்கிற மாதிரி இவங்க பெரிய ஒரு ரூமரை கிளப்பி விட்டு இருக்கிறாங்க. எப்படி ரூமரை கிளப்பினாலும் உண்மை என்னவோ அது வர போகுது, அவ்வளவுதானே. இதை பத்தி ஒன்றும் நீங்க உறுப்பிக்காதீங்க. விஜய் அவர்களோட பெயரை கெடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமா தவிர மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. இது எல்லாம் ஃபேக் நியூஸ் தான், நம்பாதீங்க. ஒரு சில உண்மையான நியூஸ் என்னைக்கு வருதோ அதை நம்புங்க. நன்றி, வணக்கம்.